குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்ல போனீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன்ஸ் ஆனுவல் பிளானர்னு இருக்கும். அதை டச் பண்ணீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதுல இந்த 4 தேர்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நடத்திருக்காங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஸ்ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருது. எப்போ வருதுன்னா மே மந்த் வருது. சரிங்களா? அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து தொடர்ந்து எக்ஸாம் தான் நமக்கு. அடுத்து வந்து பேண்ட் பிசி. ஓகேங்களா? இசைக்குழு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்ல இசையெல்லாம் வாசிப்பாங்க இல்லையா, அந்த பேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ரெக்ரூட்மெண்ட் கொடுத்து எடுக்கிறாங்க. ஜூலை 2026 வந்து நோட்டிபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் நம்ம வழக்கமா எழுதக்கூடிய போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் செப்டம்பர் 2026 நோட்டிபிகேஷன் வர மாதிரி இருக்கு. அடுத்து எஸ்ஐல என்னன்னு ஏன் மென்ஷன் பண்ணிருக்கேன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் வரலாம், ஏஆர் வரலாம், டிஎஸ்பி வரலாம், எது வேணா வரலாம். அதனாலதான் அப்படி மென்ஷன் பண்ணிருக்கேன். இதுவும் அப்படிதான், எக்ஸாக்டான வேகன்சி தெரியாது, படிக்க சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஸ்ஐ வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 2026 வருது. சரிங்களா? இந்த தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்பலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வரும்போது, நோட்டிபிகேஷன் வரும்போது பாத்துக்கலாம்னு விட்டீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த சிலபஸ் கவர் பண்றதுக்கு இப்பலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பிசி எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வரக்கூடிய பிப்ரவரி 2, சரிங்களா, பிப்ரவரி 22 வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா முதல் தேர்வு தொடங்க இருக்குது. அதனால வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் சிறை அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து தொடங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 65 தேர்வுகளும் 6500 வினாக்களும் 6 மாசம் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நடக்கும். நீங்க பிப்ரவரி 22 மார்ச் 1 வச்சுட்டா கூட அதுல இருந்து வந்து 6 மாசம் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் கரெக்டா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஷெட்யூல் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஷெட்யூல் சென்ட் பண்ணுவாங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு சான்ஸ் நெக்ஸ்ட் இயர் வருமா என்னன்னு தெரியல. கிடைக்கிற சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. முன்கூட்டியே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட்டா கவர் பண்ணுங்க. இதுவே போதுமானது, வெற்றி பெறதுக்கு ஈஸியான வழி.